ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவுல சிவராத்திரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சிவராத்திரி அப்படின்னாவே நம்ம பொதுவாக ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தவா ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். நான் சிவராத்திரி அப்படின்னு எடுத்துட்டாவே சிவனுக்கு உரிய நாள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நல்ல இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற பொருளும் அந்த சிவனை குறிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வரக்கூடிய அந்த சிவராத்திரி ஒரு அற்புதமான நாளில் நம்ம விரதம் எப்படி இருக்கிறது, இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு நல்ல பலனை கொடுப்பார் சிவபெருமான், அதனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் பலிதமாகும், அதனால நமக்கு என்ன ஒரு காரியங்கள் சித்தியாகும்ன்றதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவசிவா அப்படின்னு சொன்னாலே எல்லாவித தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே நம்ம சிவசிவான்னாவே சிவபெருமானுடைய அனுகிரகம் எப்பயுமே கிடைக்கும். ஏன்னா இது எளிமையான வார்த்தை. இது மந்திரங்களோ ஸ்லோகங்களோ இதெல்லாம் நம்ம படித்து நம்ம சொல்கிறத விட எளிமையாக எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த நாமதேயத்தை நிறைய சொல்கிறது ரொம்ப நல்லது. சிவசிவா அப்படின்னு என்னாவே துன்பங்களை போக்கக்கூடியவர், துயரங்களை நீக்கக்கூடியவர், கஷ்டங்களை போக்கக்கூடியவை, கருணையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற நிறைய அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க இந்த சிவராத்திரி விரதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் லிங்க ரூபமா முதல்ல தோன்றியதாக ஐதீகங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த விரதம் இருக்கிறது அப்படின்றது பொதுவாக சிவபெருமான காலையில் அதிகாலையில் சுவாமி பூஜை பண்ணுறோம் அப்படின்னாவே நம்மளுடைய நோய்கள் எல்லாம் தீரும். அதே போல் பகலில் நம்ம சிவபெருமானை பூஜிக்கும் போது நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ராத்திரி அதாவது இரவு 6 மணிக்கு மேலே சுவாமியை பிரார்த்தனை பண்ணி நம்ம வணங்கும் போது சிவபெருமானுடைய அனுகிரகம் மட்டும் கிடையாது, நினைத்த காரியங்களும் கைகூடுறது மட்டும் கிடையாது, மோட்சங்கள் கிடைக்கும். ஒரு வருஷம் இந்த மாத சிவராத்திரி மட்டும் இல்லை, மாதம் சிவராத்திரிங்கிறது விசேஷம். இந்த ஒரு வருஷம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தாலே பல அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும். பல புண்ணிய நதிகள் கங்காஸ்தானம் செய்த பலன்கள் கிடைக்கும். அதே போல மகாவிஷ்ணு நம்ம எல்லாம் படைக்கக்கூடிய காத்து ரட்சிக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவர் பார்த்தீங்க அப்படின்னா சக்கராயுதத்தையும் மகாலட்சுமியையும் பெற்ற ஒரு நாள் இந்த சிவராத்திரி விரதமிருந்து அவருக்கு கிடைத்தது. அதே போல நம்மளை படைக்கின்ற பிரம்மா இருக்கார் இல்லையா, சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணி சரஸ்வதி அவருக்கு கிடைத்த நாள் அவர் விரதம் இருந்ததுனால பிரம்மா சரஸ்வதி அவருக்கு கிடைத்ததாக புராணங்கள் சொல்கின்றது. சிவபெருமானுடைய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய கண்கள் 3 நம்ம நெற்றிக்கொன்னு சேர்த்து சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், இன்னொரு கண் பார்த்தீங்கன்னா அக்னி பகவான். ஏன்னா அக்னி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய சிவபெருமான். இந்த மகா சிவராத்திரி விரதம் ஜாதி வேதம் கடந்து சின்னவா பெரியவா அப்படின்றது இல்லாத எல்லாரும் இந்த விரதத்தை நம்ம விரதமாக இருந்து அனுஷ்டிக்கலாம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு சாயரட்ச பூஜை ஆரம்பமாகும். சாயந்தாலம் பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கு விரதம் இருந்து மறுநாள் காலையில் விரதம் நம்ம முடிக்கணும். அதே போல் இந்த விரதம் இருக்கிறதுனால திருமண தடைகள், புத்திர தடைகள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகும். இந்த சிவராத்திரி அப்படின்றது மாதந்தோறும் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி திதியில வரக்கூடியது. பொதுவாகவே மாதம் சிவராத்திரி விரதம் நம்ம இருக்கணும். மாதந்தோறும் மாத சிவராத்திரி அப்படின்னு வர்றது இருக்கு, அதில் நம்ம இருக்கணும். அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடியது. அப்போ நம்ம அமாவாசை அன்னைக்கு சிவராத்திரி விரதம் நம்ம முதல் நாள் இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எண்ணெயிலிருந்து ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் நான் இல்லைங்க, இனிமேல் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து ஆரம்பிச்சுட்டோம்னா அப்புறம் வருஷம் நம்ம அந்த மாதந்தோறும் வரக்கூடிய இந்த விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம். அதே போல் அந்த வருஷந்தோறும் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கும் பூஜையை நம்ம செய்யலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைகுண்ட ஏகாதசி இருக்குது, ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணணும், மாதந்தோறும் ஏகாதசி விரதம் வருதும்.
அப்போ அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து ஆரம்பித்து அப்புறம் மாதந்தோறும் வருகின்ற ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாளுக்காக விரதம் இருக்கணும். அதுபோல் சிவராத்திரிக்கு இந்த மாத சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆரம்பித்து இதை தொடர்ந்து செய்கிறது நமக்கு நல்லது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா சிவாலயங்களையும் 4 கால பூஜை நடக்கும். இந்த 4 கால பூஜை சிறப்பாக ரொம்ப எல்லோரும் நம்ம போற்றி வணங்கக்கூடிய அளவுக்கு ரம்யமாக அந்த பூஜை நடக்கும். அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. இதில் வந்து முதல் கால பூஜை, இந்த முதல் கால பூஜை சுவாமிக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த முதல் கால பூஜையில் 6லேருந்து 9க்குள்ளே பண்ணணும். இதை ஆரம்பித்து 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முதல் தீபாராதனை பண்ணுவா. இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவே சிவபெருமான பூஜை பண்ணுறதாக ஐதீகம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் பிரம்மா வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாராம். நம்மளை படைக்கக்கூடிய பிரம்மாவே பூஜை பண்ணுறதுனால அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது புத்திரபாக்கியம் இல்லாதவாளுக்கு நிச்சயம் புத்திரபாக்கியம் உண்டாகும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதாவது பால், தயிர், நெய், கோமயம், சாணம் இதெல்லாம் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி, அதே போல் பாசி பயிர், பச்சை பயிர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பச்சை பயிரால் அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும். வஸ்திரம் வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது சிறப்பு. அம்பாளுக்கு அதே போல் அம்பாலாக நினச்சி அன்னைக்கு வந்து சரஸ்வதியினுடைய அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்றதுனாலையும் லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் கிடைக்கணுன்றதுனாலையும் அன்னைக்கு தாமரைப்பூ, அந்த பூஜையில் தாமரைப்பூ சாத்துறது ரொம்ப விசேஷமானது. வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் சொல்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் சிவபெருமானுக்கு பிடித்தமான சிவபுராணம் சொல்லி அந்த அபிஷேகத்தை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. இந்த தீபம் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா நெய் தீபத்தால் தீபாராதனை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது இந்த முதல் காலத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கால பூஜை, 2ஆம் கால பூஜையில் 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள, இரவு 12 மணிக்குள்ள நம்ம செய்யக்கூடியது தான் 2ஆம் கால பூஜை. இந்த பூஜை யார் பண்ணுறா அப்படின்னா திருமால் பண்ணுறார், மகாவிஷ்ணுவே பண்ணுறார். அவர் பூஜை பண்ணுறதுனால காத்து ரட்சிக்கக்கூடியவர், நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே சிவபெருமானை நினைச்சு பூஜை பண்றார். இந்த பூஜை பண்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும்? அந்த பூஜையில நம்ம கலந்துட்டு பூஜிக்கும் போது நமக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா, சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், குடும்ப மேன்மை உண்டாகும். இந்த காலத்துல பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் பண்ணுவா. பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி பச்சை கற்பூரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீர், இது 2த்தையும் கலந்து சுவாமி மேலே சாத்தி, அதுக்கப்புறம் வெண்பட்டு வஸ்திரம், வெள்ளை வஸ்திரத்தால் சுவாமி சாத்திட்டு துளசி வில்வம் இது 2ஆல் அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு. அதே போல் துளசி வில்வத்தை அன்னைக்கு மாலை போடலாம். ஏன்னா பொதுவாக சிவபெருமானுக்கு துளசி கிடையாது, வில்வம் தான் அப்படின்றது உண்டு. இந்த நாளில் துளசியும் சேர்த்து மாலை கட்டி போடுறது சிறப்பு. ஏன்னா மகாவிஷ்ணுவே பூஜை பண்ணுறாரு இல்லையா, அதனால் அது பண்ணுறதாக ஐதீகம் சொல்லப்படுறது. அதே போல் நைவேத்தியம், பாயாசம், வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. யஜுர்வேதம் படிக்கிறதும், யஜுர்வேதம் படிச்சுட்டு அதே போல் சிவபெருமானுக்குரிய பாராயணங்கள்லாம் நம்ம சொல்கிறது, தமிழ் பாராயணங்கள்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷமானது. நல்லெண்ணெயால் தீபாராதனை பண்ணணும், அது ரொம்ப விசேஷம். இது போல் இந்த 2ஆம் கால பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. அடுத்தது 3ஆம் கால பூஜை. இந்த 3ஆம் கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே செய்கிறது. இந்த பூஜை யார் பண்ணுறா அப்படின்னா அம்பாளே பூஜை பண்ணுறா. அம்பாள் வந்து சிவபெருமான பூஜை பண்ணுறா. இந்த பூஜை பண்ணுறதுனால, இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறதுனால எல்லாவித தீய சக்தியும் விலகும், நல்ல சக்தி உண்டாகும், நல்ல தேக ஆரோக்கியம், தைரியம் கிடைக்கும். இந்த பூஜையில் கலந்துக்க விசேஷம். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த அபிஷேகம் மட்டும்தான் பண்ணணுமா, மற்ற அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எல்லா அபிஷேகமும் உண்டு. பால், தயிர், இளநீர், பண்ணாமரம் எல்லாமே பண்ணுறது சிறப்பானது. அதில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம். இந்த இது பண்ணும்போது இந்த பொருள் வச்சு நம்ம பண்ணும்போது இன்னும் ஒரு சாங்கித்தியம் கிடைக்கும். அதனால் அம்பாளை இதை வச்சு தான் பூஜை பண்ணுறதாக செய்த சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் தேன் அபிஷேகம் அதில் அன்றைக்கி செஞ்சு வழிபடுவோம். அதே போல் அந்த இதுக்கு பச்சை கற்பூரமும் வில்வ இலையும் அரைச்சி
அதை சுவாமிக்கு சாற்றி நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இரண்டும் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். அப்போ இது தவிர வேறு சுவாமி நைவேத்தியம் பண்ணக்கூடாதா? இப்போ வந்து கலவை சாதம், இந்த எலுமிச்சை சாதம் பண்ணுவா, வந்து தயிர் சாதம் பண்ணுறது உண்டு, புளி சாதம் பண்ணுறது உண்டு, சுண்டல் பண்ணுறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இதில் இது கூடுதல் சிறப்பானது. மேற்கொண்டு நான் நைவேத்தியம் நிறைய பண்ணுறதுனாலையும் தப்பு கிடையாது. சுவாமிக்கு வந்து சிகப்பு வஸ்திரத்தால் சாத்தி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஜாதி மல்லி, குண்டு மல்லி பூ சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, மாலை கட்டி போடுறது சிறப்பானது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது காலம். இந்த 4ஆம் காலம் பார்த்தீங்கன்னா 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே செய்கிறது. இந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா இது யார் பண்ணுறா பகவானுக்கு, சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ரிஷிகள் எல்லாருமே இதில் வந்து அன்னைக்கு கலந்துக்கிறாங்க. அனைத்து ஜீவராசியும் அன்னைக்கு கலந்துக்க தான் அந்த பூஜையில் சுவாமிக்கு செய்கிறதுக்கு கூட இருந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறாங்களாம். அந்த பூஜை பண்ணும்போது நம்ம 4ஆம் காலத்தில் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது குங்குமப்பூ சாத்துறது ரொம்ப விசேஷம். கரும்பு சாறு, பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பச்சை கலரு அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல வர்ணத்தில் சுவாமிக்கு பட்டு வஸ்திரங்கள் சாத்துறது ரொம்ப சிறப்பானது. அம்பாளுக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா சுத்தா அன்னம், நெய் சாதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதர்வன வேதம் சொல்லணும். அதர்வன வேதம் சொல்லிவிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் தூப தீபம் எல்லாருடைய தூப தீப ஆராதனை எல்லாம் பண்ணுறது, இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி அன்னைக்கு அதை தீபாராதனை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. இந்த பூஜையில் 4ஆம் கால பூஜை முடியறதுனால இதை பண்ணிட்டு அடுத்தது உடனே அந்த பூஜை முடிஞ்சு காலையில் 6 மணிக்கு சூரிய பகவானை நம்ம பூஜை பண்ணிக்கணும். அந்த பூஜையை முடிச்சுட்டு பிரசாதத்தை உடனே வாங்கக்கூடாது. வெளியில் வந்து சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற அந்த பிரசாதத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா சகல விதமான நோய்கள் தீரும். தீராத பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக நொடியில் நிவர்த்தி ஆகும். எடுத்த காரியம் வெற்றியாகும். சர்வ பாபங்களை போக்கும். ஜென்ம தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த மகா சிவராத்திரியினுடையது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியில் எந்தெந்த ராசிக்கு உடையவா எந்த பொருளால் அபிஷேகம் பண்ணலாம், எந்த ராசிக்காரா சுவாமி அபிஷேகத்துக்கு இந்த பொருள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் நிறைய பேர் தெரியாது இருக்கும். அந்த தகவலையும் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது. முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷராசி. இந்த மேஷராசி உள்ளவ வந்து வெள்ளம் கலந்த நீர், வெள்ளம் போட்டு அதன் ஜலத்தை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. சொல்லிட்டு சிவசிவான்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை, அதான் நமச்சிவாயா சிவசிவா அப்படின்றத நம்ம அந்த தொடர்ந்து சொல்கிறது ரொம்ப நல்லது. அபிஷேகத்துக்கு இதை கொடுத்துட்டு இங்கே உட்காந்து சுவாமிகிட்ட இதை நம்ம சொல்கிறது இந்த சிவராத்திரி காலையில் இந்த 4 பூஜையும் முடிகிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். முடியாதவா ஒரு காலத்தில் கலந்துட்டு கூட இதை சொல்லிக்கலாம். ரொம்ப விசேஷமானது. அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம், தயிர் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது வீட்டில் எப்பயுமே பணப்பிரச்சனைகள் தீரும். எப்பயுமே பிரச்சனைகள், செல்வம் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். அதுபோல் மிதுன ராசி உள்ளவா, இந்த ராசி உள்ளவா கரும்பு சாறு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. நம்ம நினைச்ச ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். இந்த கடகராசிக்காரா இருக்கா இல்லையா, அவள் வந்து சுவாமிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கரை கலந்த பால் அபிஷேகம் கொடுக்கணுமா. பொதுவாக நம்ம பால் அபிஷேகம் சுவாமி கொடுப்போம். அதில் சர்க்கரை கலந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி உள்ளவா குங்குமம், சந்தனம், பால் இதெல்லாம் சுவாமிக்கு கொடுத்து அதை அபிஷேகம் பண்ண சொல்லலாம். இது 3 கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. கன்னிராசிக்காரா வந்து பால் அபிஷேகம், பாலும் ஜலமும் கலந்து அதை சுவாமிக்கு அபிஷேகம் கொடுக்கணும். அதனால் நல்ல ஆரோக்கியங்கள் கிடைக்கும். இந்த துளாராசி உள்ளவா பால் அபிஷேகம் வந்து அதே மாதிரி கொடுக்கறது நல்லது. வாழ்க்கையில் ஒரு நல்ல செல்வ செழிப்பு இதெல்லாம் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேன் இல்லைன்னா சர்க்கரை
இதை சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு அந்த ஜலத்தில் கலந்து அபிஷேகம் பண்ண சொல்லலாம். அதனால் அந்த விருச்சிக ராசி பண்ணுறவாளுக்கு காரிய சித்தி, எடுத்த காரியங்கள் சித்தி ஆகும். தனுசு ராசிக்காரா குங்குமப்பூ கலந்த பால் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதே போல் மகர ராசிக்காரா இந்த அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. இதனால் கொடுக்கறதுனால வாழ்வில் என்னைக்கு நமக்கு ஒரு வெற்றி உண்டாகும், நமக்கு மேன்மை கொடுப்பார். அதுபோல் குங்குமம், அதே போல் கும்பராசிக்காரா இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா குங்கும அபிஷேகம் பண்ணலாம். கடுகு எண்ணெய் சுவாமிக்கு சாத்தி இளநீர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதனால் நிதி ஆதாரம், என்னைக்கு நிதி ஆதாயம் எப்பயுமே நம்ம குடும்பத்தில் இருக்கும், பணப்பிரச்சனைகள்லாம் தீரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய இந்த பொருளால் ஒரு நல்லது நடக்கும். மீன ராசிக்காரா இருக்கா இல்லையா, அவள் கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா பழம் நிறைய கொடுக்கலாம். எல்லா பழங்களும் அதை இப்போ சாற்றி பழச்சாறு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதே போல் பால் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் செய்யும்போது செல்வ செழிப்போடு குடும்ப மேன்மையாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குளறுபாடுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியது பொதுவாகவே. அதனால் நம்ம முதல்ல சொன்னது மாதிரி இந்த சிவராத்திரி அப்படின்னாவே ரொம்ப விசேஷமானது. இந்த அபிஷேகங்களுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், இந்த மாதிரி நிறைய விபூதி, குங்குமம், சந்தனம், பன்னீர், வாசன திரவியங்கள், வெற்றி வேறு, இதெல்லாம் நிறைய சுவாமி கொடுக்கலாம். வஸ்திரங்கள் கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சால் இன்றைக்கி அன்னதானம் நிறைய போடலாம். நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நிறைய கொடுக்கலாம். இந்த பாராயணங்கள் நிறைய சுவாமி பாராயணங்கள்லாம் நிறைய சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் கிடையாது, இப்போ எண்ணெய் நம்ம சுவாமிக்கு தீபத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா, அன்றைக்கி என்ன தீபம் எண்ணெய் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம நல்லெண்ணெய் போடுவோம். அதை விட்டால் நம்ம இழுப்பு எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ பொதுவாகவே நம்மளுடைய பீடத்தில் நம்ம இந்த 9 எண்ணெய் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அது சரியான முறையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 9 எண்ணெய் கலந்து நவதீப எண்ணெய் அப்படின்னு கொடுக்குறோம். இது எல்லா கோவில்லையும் ஏற்றுறது சிறப்பு. நம்மளுடைய இல்லங்களில் பூஜை அறையிலையும் ஏற்றலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் ஏற்றலாம். நம்மளுடைய பிரார்த்தனைக்காக எந்த கோவிலுக்கும் நம்ம வாங்கி கொடுக்குறதும் கொடுக்கலாம். அப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம வாங்குகிறோம் கடையில் எல்லாம் கலந்ததுன்னு சொல்கிறோம். எந்த எண்ணெய் அப்படின்றது நமக்கு சரியாக தெரியறதில்லை. அவள் கொடுக்குறத வச்சு நம்ம வாங்கி ஏற்றுறோம். இதில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த என்னென்ன எண்ணெய் இருக்குது அப்படின்றது மாதிரி நம்பிக்கையோடு இருக்கவாகிட்ட அந்த எண்ணெயை வாங்கி ஏற்றும் போது அதுலேயும் நமக்கு பலன்கள் கிடைக்கிது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், பொங்கெண்ணெய், ஆமணுக்கெண்ணெய், அதே மாதிரி சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், பசு நெய், கடுகு எண்ணெய், இதெல்லாம் கலந்து நம்ம ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சாங்கித்யம் இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் பவர் உண்டாகும். இது பொதுவாக அந்த எண்ணெய் கலந்து நம்ம ஏற்றுறது அன்றைக்கி சிறப்பு. சிவராத்திரி மட்டும் இல்லை, பொதுவாக ஏற்றுறது சிறப்பு. அன்றைக்கி நம்ம அதில் ஏற்றும் போது நல்ல பலனும் கொடுக்கும். அதே போல் நான் சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்ச பழ வகைகள் நைவேத்தியத்துக்கு உண்டானதெல்லாம் அன்றைக்கி சிவராத்திரியில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி கண்ணு முழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைக்கி ராத்திரி கண்ணு முடிக்கணும். முழிச்சுட்டு காலையில் இருந்து நாளைக்கு மத்தியானம் தூங்குறோம். அது மாதிரி பண்ணால் அந்த பூஜையில் கலந்துட்ட பலன் இருக்காது. இரவு கண் முழித்து சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி பண்ணுறது சிறப்பானது. சில பேர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடிய சினிமா பார்த்துட்டுருப்பா, படங்கள் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகத்தை பார்க்கணும். அதுபோல் நம்ம சுவாமியினுடைய நாமத்தை சொல்லணும். நமச்சிவாயா, சிவசிவா, அரகர மகாதேவா, பரமேஸ்வரா, ருத்ரா, ஈஸ்வரா, நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, இதனுடைய சுவாமியினுடைய அற்புதமான எளிமையான சுவாமியினுடைய நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அதே போல் சிவபுராணம், வில்வாஷ்டக பாராயணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தேவாரம், திருவாசகம், சிவஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி சிவபுராணங்கள், இதெல்லாம் நம்ம பண்ணுறது முடிஞ்சோ நம்ம சொல்லலாம். முடியாதவா போட்டு அதை கேளுங்க, சொல்கிறவாகிட்ட காதால் கேளுங்க, மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது சிவனுடைய நாமத்தை சொல்ல நமக்கு இந்த சுவாமியினுடைய நாமத்தை கேட்க கேட்க நமக்கு நல்லது நடக்கும். இந்த சிவராத்திரியில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரகாரத்தை சுற்றி வர்றது ரொம்ப விசேஷம். வெளி பிரகாரத்தை எல்லா சுவாமியும் சேர்ந்த மாதிரி வெளி பிரகாரத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்தபடியாக நம்ம சுற்றலாம். ஒரு 7 சுத்தோ, 9, 11, 17, 21, 51, 109 இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிவாலயத்தில் அன்றைக்கி சுற்றி வர்றது ரொம்ப விசேஷமானது. இல்லை கண் விழித்து சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி
சுவாமியை பிரார்த்தித்து விரதம் இருந்து இந்த வழிபடும் போது எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். அதனால மகா சிவராத்திரி அப்படின்றது பெரியவாள்லாம் நிறைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய ஜம்பவான்கள்லாம் நிறைய விசேஷங்கள் சிவனை பற்றி நிறைய புராணங்கள்லாம் சொல்லியிருக்கா. இதனுடைய விசேஷங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கா. அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விசேஷங்கள்லாம் இதையும் நீங்கள் கேட்டு, ஏன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னது, சில பேருக்கு இதில் தெரியாத விஷயங்களும் இருக்கும். இதெல்லாம் பகிர்ந்து இதை பிரகாரம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப விசேஷம். இதை நம்ம கேட்டுட்டு மற்றவாளுக்கும் பகிர்ந்து சொல்லுங்கோ இதெல்லாம் இருக்குது அப்படின்றத. இந்த சேனலுடைய இதை நீங்களும் வந்து அடுத்தது இந்த ஃபார்வர்ட் பண்ணி எல்லாருக்கும் காட்டும்போது அவளுக்கும் அதை வந்து பலனடைவேன். அதனால் இந்த சிவராத்திரி அப்படின்னாவே ஈஸ்வரனுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மகா சிவராத்திரி, மகா என்றால் பெரியது. அதனால் எல்லாத்துக்கும் இந்த பூஜைகள் செய்யும்போது கண்டிப்பாக சுவாமியினுடைய பரமேஸ்வரனுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபடுங்க, வாழ்க்கையில் நல்லது நடக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகம் சேவமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.